இன்றைக்கு பலஸ்தீனை பார்த்தால் பரக்கத்து பொருந்திய பூமி மாதிரியா இருக்குது. அங்க பரக்கத்துக்கு இன்றைக்கு ஒன்றும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தொழுகை இருக்குது. விதம் வித்தியாசம். தாய் தகப்பன் எப்படியோ அதோட கொப்பி தான் புல்ல. வாப்பா ஹராமாக சம்பாதிக்கிறாரு, இவருடைய எண்ணம் என்ற புல்ல பெரிய ஹாஃபிதா ஆகணும். அது உலக நடைமுறைக்கு மாற்றம் நடக்காது. வாப்பா வட்டியோட தொடர்பு, இவர் நினைக்கிறார் என்னுடைய மகளுக்கு சாலியான கணவன் கிடைக்கணும். அது நடக்கிறது இல்லை உலகத்துல. மாஷித்தாவுடைய ஒரு பிள்ளைய பிடிச்சி எண்ணெயில போட்டார். சதை இல்லையா அது அப்படி பொறிஞ்சு வருகுது தாய்க்கு முன்னால். ஒரு தாய்க்கு முன்னால இரண்டாவது பிள்ளை பொறிஞ்சு வருகுது. இந்த பெண்மணி சொன்னால், ஃபிரௌன் முன்னால் இருந்ததை விட என்னுடைய கல்விலே ஈமான் உறுதியாகிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீனில் இருக்கும் கபருக்கு மேலால் தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் மக்காவிலிருந்து நேராக வானத்தின் பக்கம் நபியை அழைத்து செல்லாமல் நபி அவர்களை பலஸ்தீன் கொண்டு வந்து கூட்டிட்டு போனான். பலஸ்தீன்ல தான் வானத்துடைய ஷார்ட்கட் இருக்குது. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு குறுக்கு பாதை இருக்குது இல்லையா? வானத்தினுடைய குறுக்கு பாதை அது பலஸ்தீன்ல தான் இருக்குது. யாரு போனது வந்தது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன வந்த பாதை இருக்குது. பழைய பாதை அது. அந்த பாதையின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வந்தான். உலமாக்கள் எழுதுறாங்க, பலஸ்தீனில் இருக்கும் ஒரு கல்லை உயர்த்தி பார்த்தாலும் ஒவ்வொரு கல்லுக்கு கீழும் ஒரு நபியுடைய ஜனாசா இருக்கும். இன்னைக்கு நாங்க சொல்லுறோம் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பலஸ்தீனுக்கு இவ்வளவு பெரிய முசீபத்தா? பலஸ்தீனுக்கு இவ்வளவு பெரிய சோதனையா? பலஸ்தீனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய அவலம்? நாங்க சொல்லுறோம் இல்லையா? குர்ஆன் சொல்லுது, பாரக்னா ஹவுலா, பலஸ்தீனுடைய பூமி பரக்கத்து பொருந்திய பூமி என்று சொல்லுது. இன்றைக்கு பலஸ்தீனை பார்த்தால் பரக்கத்து பொருந்திய பூமி மாதிரியா இருக்குது. அங்க பரக்கத்துக்கு இன்றைக்கு ஒன்றும் இல்லை. மரங்கள் இல்லை, கட்டிடங்கள் இல்லை, மனிதர்கள் இல்லை, பள்ளிவாசல் இல்லை, வைத்தியசாலை இல்லை, பிள்ளைகளும் இல்லை, பரக்கத்துக்குரிய ஒரு அடையாளமும் இல்லை. அல்லாஹு தஆலா பலஸ்தீனின் பரக்கத்தை பூமிக்கு கீழே வச்சிருக்கிறான். அல்லாஹ் சத்தியம் செய்த பூமி பலஸ்தீன். அல்லாஹ் சத்தியம் செய்த பூமி பலஸ்தீன். வத்தீனி வஸ்ஸைத்தூன். நாங்க பார்க்கிறோம், அது அத்தி மரத்தின் மீதும் ஜெய்துன் காயின் மீதும் சத்தியமாக என்று சொல்ல இல்லை. அல்லாஹ் பலஸ்தீன் பூமி மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு பூமி அது. உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சுஜூது செய்த பூமி பலஸ்தீன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் வாழ்ந்து மரணித்து பயணித்த பூமி பலஸ்தீன். உன்னதமான ஒரு இடம். முழு உலகமும் சேர்ந்து அடக்கினாலும் அதை அடக்க முடியாது. அதற்கு தீர்வு கொண்டு வர முடியாது. அது அப்படிப்பட்ட பூமி. அல்லாஹ் நபி அவர்களை பலஸ்தீனுக்கு கொண்டு வந்தார். நபி அவர்கள் வருகிறார்கள். உலகத்தில் படைத்த அத்துணை நபிமார்களையும் அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் சஃபிலே நிறுத்தாட்டி வைத்திருந்தான். நபி அவர்கள் அந்த நேரம் எந்த முறையில் தொழுகை இருந்ததோ அந்த முறையில் 2 ரக்காத்து தொழுவித்தார்கள். ஒருவேளை நீங்க கேட்பீங்க, இன்னும் போகவே இல்லை, போனதன் பின்னால தானே தொழுகை வந்துச்சு, மறுபடியும் எப்படி தொழுவிச்சிட்டு போனாரு? அந்த நேரம் எந்த முறையில் தொழுகை இருந்ததோ அந்த முறையில் நபி அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுவித்தார்கள். தொழுகை என்று சொல்லக்கூடிய அமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து இருக்குது. விதம் வித்தியாசம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தொழுகை இருக்குது. விதம் வித்தியாசம். எல்லா நபிமார்களுக்கும் நபிமார்களுடைய உம்மத்திற்கும் அல்லாஹ் தொழுகையை கொடுத்திருந்தான். விதம் வித்தியாசம். நபி அவர்கள் 2 ரக்காத்து தொழுவித்தார்கள்.
சில ஒரு சம்பாஷணை நபிமார்களோடு பேசினார்கள். தொடருகிறது விண்வெளி பயணம். ஏறினார்கள் புராக் எனும் வாகனம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பறக்க ஆரம்பிக்கிறார்கள். போகும் பொழுது பார்க்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீனில் இருக்கும் கபருக்கு மேலால் தொழுது கொண்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்கு மேலால் இருக்கக்கூடிய, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு கபருக்கு மேலால் தொழுது கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க பார்க்குறாங்க, புராக் போகுது, விண்வெளி பயணம் ஆரம்பம், கொஞ்சம் கொஞ்சமாக உயருது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வானத்தை தொடும் பொழுது ஒரு வகையான கஸ்தூரியுடைய வாசம் வீசுது. நபி அவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒரு வகையான வாசம் வீசுதே, என்னுடைய ஆயுளில் நான் இப்படி ஒரு வாசத்தை நுகர்ந்ததில்லை. இது எங்கேருந்து வருகிறது? ஏன் அல்லாஹ் இவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறான்? முதல் வானம் எப்பொழுதும் இப்படித்தானா என்று கேட்ட நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கனை வைத்து ஒரு பயான் செய்தார்கள். சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க நீங்க நுகர்ற இந்த வாசம் இருக்குதே, இது ஃபிரௌனுடைய காலத்திலே ஒரு பெண்மணி வாழ்ந்தாள். அவளுடைய தொழில் ஃபிரௌனுக்கு, ஃபிரௌனுடைய பிள்ளைகள் ஆசியா நாயகியின் மூலம் கிடைத்தவர்கள் அல்ல, பிள்ளைகளுக்கு முடி வாடுறது அவளுடைய தொழில். அதுக்கு அவருக்கு சம்பளம், ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அவளுடைய பெயர் மாஷிதா. அது அவளுடைய உண்மை பெயர் அல்ல. மிஸ்ட் என்றால் சீப்பு. அந்த முடி வாரும் தொழில் உடையவள் என்பதனால் அந்த பொம்பளைக்கு பெயர் மாஷிதா, முடிவாரக்கூடியவள் என்று ஒரு பெண்மணி இருந்தால் யார் ரசூலல்லாஹ். இந்த பெண்மணி ஃபிரௌனுடைய ஒரு வரலாறு சொல்லுது, மகளுடைய முடிய வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம், அதை சீர் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம், கையில் இருந்த அந்த சீப்பு தவறி கீழே விழுகுது. இந்த பெண்மணி ஈமான் உள்ளவர், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண். ரப்பி மூசான்னு எடுத்தா. இன்றைக்கு நாங்கள் ஏதாவது கீழே விழுந்தா எப்படி எடுக்கிற? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் என்ற வார்த்தை இல்லாமல் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி சொல்லி குனிகிறோம், எழும்புறோம். இந்த பெண்மணி ரப்பி மூசான்னு எடுத்தா. இது ஃபிரௌனுடைய புள்ளை இல்லையா? அது எத்தனை அடி பாயும்? தகப்பனே அப்படின்னா புள்ள எப்படி இருக்கும்? புள்ள கேட்டுச்சு, என்னுடைய பாப்பா, என்னுடைய தகப்பன் அகிலத்திற்கே கடவுளாக இருக்கிற நேரம், அது என்ன நீ ரப்பி மூசான்றாய், மூசாவுடைய ரப்பை சொல்லி எடுக்கிறாய்? ஃபிரௌனுடைய மகள் இல்லையா? அவளை மாதிரித்தான் இருக்கும். தாய் தகப்பன் எப்படியோ அதோட கொப்பி தான் புள்ள. வாப்பா ஹராமாக சம்பாதிக்கிறாரு, இவருடைய எண்ணம் என்ற புள்ள பெரிய ஹாஃபிதா ஆகணும். அது உலக நடைமுறைக்கு மாற்றம் நடக்காது. வாப்பா வட்டியோட தொடர்பு. இவர் நினைக்கிறார் என்னுடைய மகளுக்கு சாலியான கணவன் கிடைக்கணும். அது நடக்கிறது இல்லை உலகத்தில். ஃபிரௌனுடைய மகள் இல்லையா, கூட்டின்னு வந்து தந்தை இடத்துல கொடுத்துட்டா, தந்தையே நீங்கள் அல்லாமல் மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டவள். எப்படி இருக்கும் ஃபிரௌனுடைய படை, அவருடைய தர்பார். நான் ரப்புக்கே ரப்புண்டு சொன்னவர் அவர். ஃபிரௌன் அவங்களோட ரப்புக்கே ரப்புண்டு சொன்னவர் அவர். முளைக்காம்புகள் உள்ளவர் அவர். அவனுடைய தண்டனை இருக்குதே, அவன் ஒருவரை அவனுக்கு பிடிக்க இல்லைண்டா, அவர் தனக்கு பிடிக்காதவருக்கு கொடுக்கிற அந்த தண்டனையுடைய விதம் இருக்கிற வித்தியாசம். அல்லாஹ் அதை குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். அவன் தண்டிக்கிற சிஸ்டத்தை அல்லாஹ் சொல்றான்.
பயங்கரமான தண்டனை கொடுப்பான் அவன் அந்த அளவுக்கு கொடுங்கோலாட்சியாளர். இவனுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்பட்டிருக்குது 3 பிள்ளைகள். இந்த மாஷித்தாவுக்கு 3 பிள்ளைகள் முன்னால் நிறுத்தாட்டப்பட்டு ஃபிரௌன் கேட்டாரு, மாஷித்தா உங்களுக்கு நான் ரப்பா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பு ரப்பான்னு கேட்டான். இந்த பெண்மணி சொன்னால், ஃபிரௌன் உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பும் அல்லாஹ்னு பேசினான். எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய மன வலிமை, தைரியம், ஈமானுடைய உச்சகட்டம். ஃபிரௌன் எண்ணெயை கொதிக்க வச்சிருந்தார். மாஷித்தாவுடைய ஒரு பிள்ளையை பிடிச்சி எண்ணெயில் போட்டார். சதை இல்லையா அது சதை. அது அப்படி பொறிஞ்சு வருகுது தாய்க்கு முன்னால. இப்ப கேட்டாரு, மாஷித்தா இப்ப சொல்லுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து ரப்பு உங்களோட ரப்பா அல்லது நான் ரப்பா? இந்த பெண்மணி சொன்னால், ஃபிரௌன் முன்னால் இருந்ததை விட என்னுடைய கல்விலே ஈமான் உறுதியாகிவிட்டது. உன்னுடைய ரப்பும் அல்லாஹ், என்னுடைய ரப்பும் அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பும் அல்லாஹ் என்று சொன்னார். 2வது தடவை 2வது பிள்ளைய பிடிச்சி போட்டார். வரலாறு சொல்லுறது சரியான லேசாக இருக்குது. ஒரு தகப்பனாக நான் நிற்கிறேன், என்னுடைய பிள்ளை அநியாயம் செய்யப்படுகுதுண்டா என்னுடைய கல்வி எப்படி இருக்கும்? ஒரு தாயாக நான் நிற்கிறேன், என்னுடைய கண்ணுக்கு முன்னால் என்னுடைய மகன் தண்டிக்கப்படுகிறான். பாடசாலையில், பள்ளிக்கூடத்தில், பாதையில் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் தண்டிக்கப்பட்டால் நான் எவ்வளவு கவலைப்படுவேன்? நான் என்ன முடிவெடுப்பேன்? நான் அதிலிருந்து வெளியாகிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்வேன்? ஒரு தாய்க்கு முன்னால் 2வது பிள்ளை பொறிஞ்சு வருகுது. 3வது ஃபிரௌன் கேட்டான், மாஷித்தா இப்ப சொல்லு, உன்னுடைய ரப்பு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பா அல்லது நான் ரப்பா? இந்த பெண்மணி சொன்னால், ஃபிரௌன் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ், என்னுடைய ரப்பும் அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பும் அல்லாஹ் என்று பேசினான். 3வது பிள்ளை 4வது கேட்டான், மாஷித்தா இப்ப சொல்லு, நான் ரப்பா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பு ரப்பா? இந்த பெண்மணி சொன்னால், ஃபிரௌன் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ், என்னுடைய ரப்பும் அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பும் அல்லாஹ் என்று உறுதியாக பேசினார். பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு எங்கட ஈமான், எம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய யகீன் சாதாரணமான ஒரு ஃபங்க்ஷனில் போயிடுது, ஒரு கல்யாண வீட்டில் போயிடுது, ஒரு மையத்து வீட்டில் காண இல்லை, ஈமான் இல்லை. பாதையில் நடந்துட்டா ஈமான் கலண்டுருது. ஒரு சிறிய உதவி ஒன்றை கண்டுட்டோம்டா உள்ளத்தில் இருந்த ஈமான் கலண்டு போயிருது. 3 குழந்தைகள் கண்ணுக்கு முன்னால துண்டும் துண்டமாக ஆக்கப்படுகிறது. ஆனால் அந்த தாய் ஈமான இழக்க இல்லை. அந்த தாயுடைய கல்புல இருந்த ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்துச்சுண்டா, அந்த தாயும் மௌத்தாகினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்தில் பண்ணுற பயான் இது. சொன்னாங்க, நபியே அந்த 4 ஜனாசா முள்ளுகள் மிஞ்சியவைகள் பலஸ்தீன் அடக்கப்பட்டிருக்குது நபியே. அந்த மையத்து அடக்கப்பட்ட பலஸ்தீனில் உள்ள அந்த மண்ணறையிலிருந்து வரக்கூடிய வாசனை தான் முதல் வானத்தில் அடிக்குது யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. பலஸ்தீன்